ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூமை தான் க்ளீன் பண்ண போகிறோம். அதுவும் ஒரு பாத்ரூமே இல்லை, நம்ம 2 பாத்ரூமை க்ளீன் பண்ணி தான் வீடியோ போட்டிருக்கோம். இதில் முடிஞ்ச அளவு ஷார்ட்டாக தான் போட்டிருக்கோம். அதனால் ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் எப்படி க்ளீன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாங்களும் பார்த்து தெரிஞ்சுப்போம். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி பாத்ரூம் எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் நம்ம ஸ்லோ மோஷனில் காட்டிகிட்டு இருக்கோம். இப்படி தான் இருக்குது. அது இல்லாமல் இது வந்து இதுக்கு முன்னாடி வாடகைக்கு இருந்தவங்க இந்த மாதிரி கண்டிஷனில் விட்டு போயிருக்காங்க. புதுசாக வாடகைக்கு வரவங்க தான் நமக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், நம்ம வீடியோலாம் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதனாலே நம்ம டீம் அங்கே போய்ட்டு வந்து அவங்களுக்கு நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்களும் கடைசியாக ஒரு வாட்டி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைல்ஸை மட்டும் தான் நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன். ஏன்னா இப்போ இந்த ஒரு டைல்ஸ் க்ளீன் பண்ணுற மாதிரி தான் நம்ம ஃபுல் பாத்ரூமே நம்ம க்ளீன் பண்ணியிருப்போம். எங்கே ஸ்டெயின் இருக்கோ அங்கே மட்டும் அந்த மாதிரி அப்ளை பண்ணி தான் நம்ம க்ளீன் பண்ணுவோம் ரெகுலராக. ஆனால் நம்ம எல்லா இடமுமே ஃபுல்லாமே இதே மாதிரி ஒரு டைல்ஸாக நம்ம க்ளீன் பண்ணி காட்டிகிட்டு இருந்தால் அது ரொம்ப டைம் வந்து டிலேவாக ஆகும். இந்த வீடியோவும் ரொம்ப பெருசாக போயிடும். அதனால் நம்ம இந்த ஒரு டைல்ஸை மட்டும் நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன். இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரியே நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணோம்னா உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி எந்த லிக்விட் வாங்கி யூஸ் பண்ணாலும் க்ளவுஸு, மாஸ்க்கு எல்லாமே போட்டுட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி பாத்ரூம் க்ளீனர் அப்படின்னாலே அது கொஞ்சம் நம்ம எல்லாமே ப்ரிகாஷன்லாம் எடுத்துகிட்டு தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து ஃபுல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அந்த மாதிரி இருந்த பாத்ரூமில் நம்ம இப்படி கொஞ்சம் நீட்டாக ஆக்கியிருக்கோம் சொல்லலாம். அதே மாதிரி இந்த மாதிரி கலர் டைல்ஸில் வந்து நம்ம காஞ்சக்கப்புறம் கூட ஒரு சில இடத்தெல்லாம் வெள்ளையாக தெரியும். ஆனால் அது வந்து ஈரமாக இருக்கும்போது தெரியாது. பிகாஸ் அது வந்து டைல்ஸ்குள்ளே இறங்கி இருந்தாலும், இல்லைனா அந்த மாதிரி லிக்விட் மூலிமா உங்களுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா வெள்ளை கலர் அது உங்களுக்கு நார்மலாகவே போக போக போயிடும். அதை நாங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருக்கோம். அதனால தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம அடுத்த பாத்ரூமுக்கு போயிடலாம். அடுத்த பாத்ரூம் பார்த்திங்கன்னா எந்த கண்டிஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். எப்பவும் போல தான் நம்ம இது வந்து போன பாத்ரூம் வந்து அது வெஸ்டர்ன் டாய்லெட் உள்ள பாத்ரூம், இது வந்து இந்தியன் டாய்லெட் உள்ள பாத்ரூம். இது எப்படி க்ளீன் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பாருங்கள். அதே மாதிரி எல்லா இடமுமே நம்ம எவ்வளோ ஸ்டெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பவும் போல தான் காட்டுவோம். இதில் வந்து ஒரு சில இடத்துல வந்து ஸ்டெயின் வந்து ஃப்ளோர்லலாம் போகாமையே கூட இருந்திருக்கு பாருங்கள். ஏன்னா ஃபுல்லாமே டெபாசிட் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து நம்ம எந்த லிக்விட் போட்டாலும் அது வந்து போகாது. மேக்ஸிமம் அந்த டைல்ஸை தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். பாருங்கள் நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறோம் சொல்லிட்டு. இது வந்து சைட் டைல்ஸு. இது வந்து பார்க்க நார்மலாக வெள்ளை கலர் மாதிரி தான் இருக்குது, ஆனால் அது வந்து ஸ்டெயின் பாருங்கள். நம்ம எப்படி தொட்டு அப்ளை பண்ணும்போது நல்லா நுர வந்து அது வந்து கரைஞ்சி போகுது பாருங்கள் ஸ்டெயின். அதே மாதிரி இப்போ நம்ம 2 இடத்துலையுமே தண்ணி ஊற்றுறோம். இப்போ நம்ம இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணோம்ல, அந்த இடத்துலையும் தண்ணி ஊற்றுறோம். ப்ளஸ் நாங்கள் ப்ரஷ் பண்ணாத இடத்துலையும் தண்ணி ஊற்றுறோம். 2 இடத்துக்குமே உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். ஏன்னா ஒரு சிலர்லாம் காஞ்சக்கப்புறம் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மெசேஜ் பண்ணுறாங்க. நான் கவனிச்சிட்டு தான் இருக்கேன். பட் அது காயறதுக்கு ரொம்ப நேரம் இருக்கிறதுனால நம்ம அதை வீடியோ எடுக்க முடியல. இப்போ வெயிட் பண்ணுங்கள், நம்ம தண்ணி ஊற்றுறோம் பாருங்கள். மேலே எப்படி நம்ம ஈரமாக இருக்கும்போதும் வெள்ளை கலருன்றது தெரிஞ்சிச்சு, கீழே நம்ம க்ளீன் பண்ணதும் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட்டை நம்ம எப்படி க்ளீன் பண்ணியிருக்கோம்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி எவ்வளோ பிளாக் கலராக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் வெள்ளை கலர்லாம் நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம். ஓகே, இது வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி க்ளீனிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் ரெகுலராக இந்த மாதிரி க்ளீனிங் சம்மந்தப்பட்ட வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். ஓகே, டாடா பை பாய். இதே மாதிரி நம்ம நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.